படத்தை பார்த்த வெளியில வரும்போது மனசு நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா இந்த படம்னு சொல்லலாம். இந்த படத்துல தேவையான எல்லா அம்சமும் இருக்கு. ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது இந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கு. பிகாஸ் இட்ஸ் சச் எ பியூட்டிஃபுல் ஃபில்ம். நமக்கு ரொம்ப தேவையான ஒரு திரைப்படம். இப்போ இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த படம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுற ஒரு படம். என்டர்டெயின்மெண்ட் காமெடி பண்ணியிருக்காங்க. காஸ்டிங் இஸ் அமேசிங். சசி சார் சொல்லவே வேணாம், இட்ஸ் ஸோ அப்ராப்ரேட். அவருக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு கதாபாத்திரத்தை பண்ணியிருக்காரு. அண்ட் காஸ்டிங் ரொம்ப நல்லா இருக்குது. கமலேஷ்னு ஒரு குட்டி பையன் பண்ணியிருக்கான். ஹீ இஸ் லைக் ஸோ குட். எல்லாருமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐ திங்க் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியை பற்றி கண்டிப்பாக சொல்லணும். $1 மில்லியன் ஸ்டுடியோஸ். அவங்களுடைய ஒவ்வொரு படமும் ஒரு ஜானரில் இருக்குது. அண்ட் எப்படி இவ்வளோ யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து இவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக மூவிஸ் கொடுக்குறாங்கன்னு தெரியல. இட்ஸ் அமேசிங். அவங்களுடைய ஒவ்வொரு படமும் ரசிக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு படமும் சொசைட்டிக்கு ரொம்ப தேவையான திரைப்படமாக தெரியுது. அண்ட் கண்டிப்பாக டூரிஸ்ட் ஃபேமிலி கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் தான். அண்ட் நியூ டைரக்டர், அவர் ஒரு டெபியூ டைரக்டர் மாதிரியே ஃபீல் ஆகலை. ஒரு முக்கியமான கதாபாத்திரமும் பண்ணியிருக்காரு. ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காரு. ரொம்ப அற்புதமான ஒரு கதை. அதை ரொம்ப அழகாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. நிஜமாவே மனசு ரொம்ப நிறைஞ்சிருக்கு இந்த படத்தை பார்த்து. ப்ளீஸ் எல்லாரும் தியேட்டருக்கு வந்து இந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். யூ வில் 100% நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க, அதுக்கு கேரண்டி.